ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குழந்தைங்களுக்கான கேப்சிகம் சட்னி தாங்க. சட்னிக்கு நான் இன்னைக்கு ரெட் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சின்ன துண்டு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 6 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே குடமிளகாயும் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். குடமிளகாய் நல்லா வதங்கினதும் கடைசியாக பொட்டுக்கல்லையும் தேங்காயும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி சூடு ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து அது கூடவே உப்பு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. குடமிளகாயில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் குழந்தைகளின் கண் பார்வையை பராமரிக்கவுமே இது உதவியாக இருக்குங்க. கடைசியாக தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்து தாளிச்சிருங்க. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக தோசையை ஊற்றி அது கூட இந்த சட்னியும் வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க. பாய்.